Hello all, welcome back to Study Zone SSC. Okay, இன்னைக்கு நம்ம டே 7ஓட GS price analysis பார்க்கலாமா? Okay, இன்னைக்கான first question என்னது? Which of the following is a notable architectural feature of Notre Dame des Anges Church in Puducherry? புதுச்சேரியில இருக்கிற இந்த Notre Dame des Anges Church உடைய architectural feature கேக்குறாங்களா? என்னது சொல்லுங்க? என்னதுன்னா ஆப்ஷன் சி கார்பெல்ட் ஆர்க் வித் லாட்டிஸ் ஒர்க். அது என்ன கார்பெல்ட் ஆர்க் வித் லாட்டிஸ் ஒர்க் அப்படின்னா செமி சர்க்குலர் ஆர்ச்சஸ், அதோட என்ட்ரன்ஸ்ல செமி சர்க்குலர் ஆர்ச்சஸ் இருக்கும். அந்த ஆர்ச்சஸை பிரிக்ஸ்லயே கட்டியிருப்பாங்க. ஓகே, பிரிக்ஸ்லயே கூட கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கார்பெல்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிஸ் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, இப்ப இப்படி ஒரு விண்டோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உட்டன்ல இந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பாத்துருப்பீங்க. லைக் அந்த காலத்து, ரொம்ப அந்த காலத்து கூட இல்ல, இப்பவுமே ஒரு சில பில்டிங்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே வச்சு ஓட்ட ஓட்டையா இருக்கிற மாதிரி, அது வழியா வெளிச்சம் கூட வரும்ல, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி ஒர்க் பேரு தான் லாட்டிஸ் ஒர்க். இது உட்டன் அண்ட் தென் கிளாஸ்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதுதான் கார்பெல்ட் ஆர்க் வித் லாட்டிஸ் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? டிரான்ஸ்பரண்ட் என்க்ளோஷர் வித் பேஸ். டிரான்ஸ்பரண்ட் என்க்ளோஷர் வித் பேஸ் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்போ அதோட வால்ஸ் வந்து கிளாஸால மேடா இருக்கும். இங்க அப்படி மேடா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் மினரட் வித் பால்கனி அப்படின்னா என்னன்னா, மாஸ்க்ல இருக்கும் இல்லையா முஸ்லீம் மாஸ்க், அந்த மாஸ்க்ல எப்பவுமே மாஸ்க் சுத்தி தின்னா ஒரு டால் டவர்ஸ், இதுதான் மாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்க் சுத்தி இந்த தின்னா ஒரு டால் டவர்ஸ் இருக்கும். அது மேல வந்து குட்டியா ஒரு விண்டோஸ் மாதிரி நமக்கு தெரியும்ல, இது வந்து ஒரு சின்ன பால்கனி மாதிரி. ஓகே, இந்த தின் டால் வாரை தான் மினரட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு குட்டி பால்கனி மாதிரி இருக்கும். இங்க வந்து யாராச்சும் ஏதாச்சும் ரகசியம் பேசணும்னா, அப்படி இல்ல ப்ரே பண்ணணும்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷிக்கார் வித் அமெரிக்கா அப்படின்றது ஹிந்து டெம்பிள், அந்த ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர் ஷிக்கார் வித் அமெரிக்கா. ஓகே, அண்ட் தென் இந்த சர்ச்ல சென்ட்ரல் டோம் வந்து ஆக்டகோனலா இருக்கும். ஆக்டகோனலா தெரியல, 8 ஃபேஸஸ் கொண்ட சென்ட்ரல் டோம் இருக்கும். ஓகே, ஆர்ச் வந்து கார்பெல்ட் ஆர்க், அதாவது செமி சர்க்குலர் ஆர்க் பிரிக்ல கட்டியிருப்பாங்க. அண்ட் தென் இங்க விண்டோஸ்ல லாட்டிஸ் ஒர்க் இருக்கும். அப்புறம் ஆக்டகோனல் சென்ட்ரல் டோம் இருக்கும். ஓகேயா, இதுதான் வந்து இதோட இந்த சர்ச்சுடைய ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? Next one. Which of the following best captures the cultural and historical essence of Uttarakand's Bisu Mela? உத்தரகாண்டோட ஃபெஸ்டிவலான பிசு மேளா, அதை பத்தி எது கரெக்டா சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பிசு மேளா அப்படின்றது என்னன்னா, அது ஒரு 7 days நடக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஓகே, 7 days நடக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அங்க இருக்கக்கூடிய, அதாவது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய சக்ரதா அப்படின்ற ரீஜியன்ல சேர்ந்த ஜான்சாரி ட்ரைபல் 1 week செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அப்போ ஆப்வியஸ்லி அவங்களோட காடஸுக்கு அவங்க தேங்க் பண்ணுவாங்க. ஓகே, சந்தூரா தேவி அவங்களோட காடஸ். ஓகே, அவங்களுக்கு தேங்க் பண்ணி செலிப்ரேட் பண்ற ஒரு 1 week ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் இந்த பிசு மேளா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In the context of Gupta dynasty's taxation, which pair is correct? இது சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. எதுனா ஆப்ஷன் பி பாஹா, கிங் ஷேர் ஆஃப் ப்ரொடியூஸ். சொல்லுங்க, எவ்வளோ ஷேர் அவங்க கிங்குக்கு கொடுப்பாங்க? 1/6. ஓகே, 1/6 ஷேரை வந்து எப்பவுமே ப்ரொடியூஸ் பண்றதுல 1/6 ஷேரை கிங்குக்கு கொடுத்துருவாங்க. அது பேர் தான் பாஹா. அது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. அதேயா அப்படின்ற ஒரு டேர்மே குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காது.
And then Hiranya அப்படின்னா என்னன்னா tax in terms of gold coins அதுல tax கொடுக்கறது தான் Hiranya. தானியா என்னன்னா tax giving as grains. தானியானா தானியம், தமிழ்ல வரும் இல்லையா தானியம், அதேதான். ஓகே, அதுதான் தானியா அப்படின்னா கிரெயின், ஹிரண்யா அப்படின்னாக்கா கேஷ் பேமெண்ட், கோல்டு காயின் அப்படி கொடுக்கலாம். விஸ்பி அப்படின்னா தான் ஃபோர்ஸபிள் லேபர். ஹிரண்யானா ஃபோர்ஸபிள் லேபர் கிடையாது. சேம் குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னொரு வார்த்தை தான் இது. விஸ்பி அப்படின்னா என்னன்னா ஃபோர்ஸபிள் லேபர். அண்ட் தென் இன்னொன்னு இருக்கு, வாட்டர் டாக்ஸ் அப்படின்னா உத்ரங்கா. உத்ரங்கா அப்படின்னா வாட்டர் டாக்ஸ். அப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பாகா இருக்கும், அப்புறம் போகான்னு ஒரு டாக்ஸ் இருக்கும், அப்புறம் விஸ்கினா ஃபோர்ஸ்டு லேபர், உத்ரங்கான்றப்போ வாட்டர் டாக்ஸ், அப்புறம் தானியா கிரெயின்ஸா டாக்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் ஹிரண்யான்றப்போ கோல்டு காயின்ஸ். ஓகே, இவ்வளவுதான், வேற எந்த டாக்ஸும் கிடையாது, இவ்வளவுதான். நெக்ஸ்ட், which of the following best describes Achal and Chal swaras in Indian classical music? இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல இது செம்ம டெப்த் கொஸ்டின். மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும் போல. அச்சல் அப்படின்னா என்னன்னா ஃபிக்ஸ்டு, சல் அப்படின்னா மூவபிள் ஆர் வேரியபிள். அச்சல் அப்படின்னா ஃபிக்ஸ்டு, சல் அப்படின்னா வேரியபிள். ஓகே, அச்சல்னா ஃபிக்ஸ்ட், சல்னா வேரியபிள். இதுல எந்த ஆப்ஷன்ல கரெக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, all swaras have fixed pitch in both systems. தப்பு. Sa and pa are fixed, other have variants like komal, tibra. இதுதான் கரெக்ட் ஆன்சர். என்னன்னா ஸ்வரம்ஸ் இருக்குல்ல, எத்தனை ஸ்வரம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 7 ஸ்வரம் இருக்குன்னு பார்த்தோமா. என்னென்னது, சா, ரி, கா, மா, பா, கா, நி. 7 ஸ்வரம் இருக்கா. இதுல 2 மட்டும் பாத்தீங்கன்னா அச்சல் ஸ்வரம், மீதி இருக்கக்கூடிய 5 சல் ஸ்வரம். அது 2 இதுன்னா, அதாவது சா, பா, இது 2 வந்து அச்சல், அதாவது ஃபிக்ஸ்டு, வேற எந்த ஃபார்முக்கும் மாறாதுன்னு அர்த்தம். இந்த 5 இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் சா, ரி, காமா, அண்ட் தென் தா, நீ, இதெல்லாம் சல், அதாவது வேரியபிள். இதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுத்தா, SUDDHA, சுத்தான் ஒரு ஃபார்ம் இருக்கும், அண்ட் கோமல், தீவ்ரா, இந்த மாதிரி 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 3 ஃபார்ம்ஸ்க்கும் இது வேரி ஆகுறதுனால இந்த 5ம் வந்து சல் ஸ்வரம்னு சொல்லுவாங்க. இது 2ம் எந்த ஃபார்முக்கும் போகாது, அதனால அச்சல் ஸ்வரம். ஓகேயா. நெக்ஸ்ட், ஆப்ஷன் சில எனக்கு கமல் அண்ட் தேவ்ரா ஸ்வரம் ஆர் யூஸ்டு ஒன்லி இன் கர்நாடிக் மியூசிக். நோ, இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வராஸ் வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்லயும் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி இன் கர்நாடிக் மியூசிக் கிடையாது, ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்லயும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால ஆப்ஷன் சியும் தப்பு. நெக்ஸ்ட், காவும் நீயும் சுத்தா ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதானே பார்த்தோம் இந்த 5மே வந்து சுத்தா, கோமல், தேவரா, இந்த 3 ஃபார்முக்குமே மாறும்ட்டு. அப்ப சுத்தா ஃபார்முக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது தப்பு தானே, தப்பு. ஓகே, அச்சல் ஸ்வராஸ், சா, பா fixed. Chal swaras, the rest can be komal, tevra, also shuddha. And then இது வந்து இந்த ஸ்வரம்ஸ் எல்லாமே ஹிந்துஸ்தானி மியூசிக், கிளாசிக்கல், கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டுத்துக்குமே வரும். ஓகே, நெக்ஸ்ட், போலாம். Which of the following is true about n% in chess?
அதாவது செஸ்ல ஒரு மூவ் தான் என் பாசன்ட். என் பாசன்ட் அப்படின்னா என்ன மூவ் அப்படின்னா, ஒரு செஸ் போர்ட் இப்படி இருக்குமா? ஒரு செஸ் போர்ட்ல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கும்? 8 rows and 8 columns இருக்கும் இல்லையா? 1 2 ஒரு செஸ் போர்ட் வரைஞ்சிப்போம். இதுங்க ஏதாச்சும் இருக்கான்னு no shapes. Shapes எதுவும் இல்லை. அப்புறம் 1 2 3 4 5 6 7 and then 8. Okay. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த பக்கம் பிளாக்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஒயிட்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒயிட் சோல்ஜர்ஸ் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்களா? செஸ்ல வந்து பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, PAWN பான்ஸ். இங்க பிளாக் சோல்ஜர்ஸ், அதாவது பிளாக் பான்ஸ் இருப்பாங்க இல்லையா? இந்த என் பாசன்ட் அப்படிங்கிறது பானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு மூவ். அது என்னன்னா, as you all know, பான் வந்து இங்கிருந்து அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இப்போ 7ல இருந்து இந்த ஒயிட் பான் இந்த 5th ரோ இங்கிருந்து இங்க இப்போ போகுதுன்னு வைங்களேன், இங்கிருந்து இங்க போக முடியும் தானே? அதனால இந்த ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ணி அதனால இந்த செகண்ட் பாக்ஸ்க்கு போக முடியும் தானே? போக முடியும். இப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் இதுக்கு இருக்கு. ஒன்லி when it moves from its beginning position தான் இந்த ஷிஃப்ட் மூவ் அதுக்கு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் மூவ் நடக்குது அந்த டைம்ல. அட் த சேம் டைம் எப்போனா, இப்போ இங்க பிளாக் பான் ஒண்ணு இங்க இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த பிளாக் பான் இங்க வந்து இங்க இங்க உட்காந்துருக்கு, இங்கதான் இருக்குப்பா பிளாக் பான். ஓகே, இருங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் பான் வந்து இங்க இருக்கு. ஓகே, இங்க வந்து இப்போ ஒயிட் பான் இருக்கு. எல்லோ தெரியுதா? லைட்டா தான் தெரியுதா? சரி, ப்ளூ வச்சுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பான். ப்ளூ தான் ஒயிட். ஓகே, இங்க பிளாக் பான் இருக்கு, இங்க ஒயிட் பான் இருக்கு. பானுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டு மூவ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இது இங்க இருந்து இங்க போச்சுன்னு வைங்களேன், இந்த பிளாக் பான் இந்த ப்ளூ பானை வெட்டிடும். கரெக்டா? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க இந்த மூவை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அந்த ஸ்பெஷல் மூவை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேம்ல இது அக்கௌண்டபிலிட்டியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்பாசன்ட் அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி இது வந்து வெட்டிடும். கரெக்டா? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தப்பிச்சு போலான்ற மாதிரி இவங்க இங்க இருந்து இங்க போறாங்க அப்படின்னா, அந்த டைம்ல இந்த பிளாக் பான் இந்த காயினை எடுத்து இங்க வச்சுட்டு இந்த காயினை வெட்டினதா தூக்கி வெளியே போட்டுடலாம். ஓகே, புரியுதா? அண்ட் தென் இது இம்மீடியட்டா நடக்கணும். இப்போ இவங்க இங்க இருந்து இங்க வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப இவங்க இங்க இருந்து இந்த பானை இங்க மாத்துனாங்கன்னா அதுக்கு
நெக்ஸ்ட் அப்போனன்ட் விளையாடுறப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்லயே அவங்க இங்க இருந்து இதை இங்க தூக்கிட்டு இதை தூக்கி வெளியே வச்சுக்கணும். ஓகே, புரியுதுல? ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற பான் அவங்க 2 ஸ்டெப் வச்சு தப்பிக்கிறதுக்காக முன்னாடி போறப்போ ஏற்கனவே ஒரு சோல்ஜர் அவங்க வெற்ற நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா இவங்க மூவ் பண்ண நெக்ஸ்ட் டேர்ன்லயே சேம் பொசிஷன்ல இங்க வச்சுட்டு காயின் ஆனா இங்கதான் பிளேஸ் பண்ணணும், இங்க பிளேஸ் பண்ணக்கூடாது. இங்க பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற காயினை தூக்கி வெளியே போட்டுடலாம். ஓகே, இதுதான் என் பாசன்ட் அப்படிங்கிற மூவ். புரியல அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அகைன் பாருங்க, கண்டிப்பா புரியும். must be done immediately after the pawn moves 2 squares. அதுதான் இந்த 2 ஸ்கொயர் மூவ் பண்ண உடனே இன்னொரு பான் வந்து அப்போனண்ட்டை வெட்டுறதுக்காக இந்த டயகனல்ல மூவ் பண்ணி வெளியே தூக்கி போட்டுறாங்கல்ல, அந்த மூவ் தான். In passant, capture immediately after an adjacent pawn makes a 2 square move. Okay. Next போவோமா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும்ல, என்னது? Match the dynasties with their respective founders. மேட்ச் பண்ணுவோமா? தொமாராஸ். யாரு தொமாராஸ் டைனஸ்டியோட ஃபவுண்டர்? அனங்கபாலா. நெக்ஸ்ட் கல்ஜி டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? ஜலாலுதீன் கல்ஜி. அப்போ பிக்கு 3 ஏக்கு 2, ஏக்கு 2 பிக்கு 3 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கா. நெக்ஸ்ட் சையத் டைனஸ்டிக்கு யாரு? கிசிர் கான். சிக்கு 4, அப்போ ஆப்ஷன் ஏ. அப்போ லோடி டைனஸ்டிக்கு பஹலுல் லோடி. பாலான்னு இருக்கிறதுனால தொமாராஸ் வராது, பாலா டைனஸ்டின்னு நினைச்சிடாதீங்க. பாலா டைனஸ்டிக்கு யார் ஃபவுண்டர்னா கோபாலா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? In which Olympic Games did Leander Paes make his debut before winning India's first Olympic tennis medal in the following edition? என்ன அப்படின்னா, அவரு ஒலிம்பிக் டென்னிஸ் மெடல் வின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேம்ல டெபியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது எதுலன்னு தான் கேக்குறாங்க. எதுலன்னா பார்சிலோனா ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகே, பார்சிலோனா ஒலிம்பிக் கேம்ஸ் 1992ல நடந்திருக்கும். அதுல டெபியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 1996ல அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ்ல தான் இவர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருப்பாரு. அதுதான் இவர் வின் பண்ண ஃபர்ஸ்ட் டென்னிஸ் மெடல். ஓகே, அண்ட் தென் இந்தியால ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் யார் வாங்கியிருப்பாங்கன்னா 1952ல கேடி ஜாதவ் வாங்கியிருப்பாரு. அவர் என்ன மெடல் வாங்கினாருன்னா பிரான்ஸ் மெடல். ஓகே, அவரு ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்ட் வாங்கினது யாரு? அபினவ் பிந்த்ரா. இவர் என்ன ஸ்போர்ட்டை சேர்ந்தவருன்னா ஆர்ச்சரி. ஓகே, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்டு யாருன்னா அபினவ் பிந்த்ரா ஃப்ரம் ஆர்ச்சரி. அதுவே ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் அப்படின்னா கேடி ஜாதவ் ஃப்ரம் ரெஸ்லிங். நெக்ஸ்ட் பார்ப்போமா? At which BIMSTEC summit was the agreement to set up the technology transfer facility in Colombo signed? எந்த சம்மிட்லனா 5th சம்மிட்ல சைன் பண்ணிருப்பாங்க. 5th சம்மிட் எங்க நடந்திருக்கும்? கொலம்போ, ஸ்ரீலங்கா. ஓகே, பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னதுன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஓகே, இவங்க வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி. இந்த பிம்ஸ்டெக் சம்மிட்ல டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன அப்படின்னா டெக்னாலஜியை பிம்ஸ்டெக்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஓகே, ஷேர் பண்ணி எதுக்காக ஷேர் பண்றாங்க? இன்னோவேஷனை ப்ரமோட் பண்ணணும், அண்ட் தென் எம்எஸ்எம்இஸ் அதை ப்ரமோட் பண்ணணும், அப்புறம் செக்டார்ஸ் எல்லா செக்டார்ஸையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணி
டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதோட எய்ம். பிம்ஸ்டெக் சம்மிட்ல எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யார் யாரு? ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், இந்தியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, மியான்மர், நேபாள் அண்ட் பூட்டான். இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றது எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997ல உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அது அது உருவாக்குறப்பவே இருந்த மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாரும். ஆனா பூட்டான் மட்டும் எப்போ வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 2004ல. அப்போ இதுல லேட்டஸ்ட் ஜாயிண்ட் மெம்பர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பூட்டான். ஓகே, மத்த இந்த 6 கண்ட்ரீஸுமே 1997ல ஃபவுண்ட் பண்றப்பவே இருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாவோமா? Next, who wrote An Era of Darkness, the British Empire in India? Simple, I mean direct question இது. எப்பவுமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல நமக்கு தீம் வச்சு வரும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வரும். இந்த ஷிப்ல டைரக்டாவே கேட்டிருக்காங்க. யாருன்னா சாஷி தரூர். இந்த புக்கோட தீம் என்னன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதுதான். ஓகே, அண்ட் தென் வந்து இதோட இன்னொரு எடிஷனா இன்க்ளோரியஸ் எம்பயர் அப்படி இன்டர்நேஷனலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which Indian police service officer took charge as Director General of the National Disaster Response Force in 2024? Appointment. யாருன்னா பியூஷ் ஆனந்த். பியூஷ் ஆனந்த் இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவரை தான் இப்போ டைரக்டர் ஜெனரலா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், Gaganyaan is planned to orbit Earth at approximately what altitude? எது altitude அப்படின்னா 400 kilometers. அதாவது ககன்யான் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். ஓகே, எதுக்காக அப்படின்னா இது வந்து ஆர்பிட்டல் மிஷனுக்காக. இதுல ஹியூமன்ஸும் சேர்ந்து டிராவல் பண்ணி அங்க ஒரு 7 days ஸ்பேஸ்லயே ஸ்டே பண்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு பிரைமரி க்ரூல ஒரு 3 members இருப்பாங்க. அண்ட் தென் ஒருத்தவங்க பேக்கப் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய கேப்டன்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்தவங்க மட்டும்தான். அண்ட் தென் வந்து இந்த மிஷன் இவங்க எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2027ல. லேட் 2025லயும் 2026 இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு டைம்ல மேன் யாரும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஃபிளைட்டை டெஸ்டிங்க்கு அனுப்புறதாவும் ஒரு பிளான் இருக்கு. ஓகே, ககன்யான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் பை இஸ்ரோ. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல இதை பிளேஸ் பண்ண போறாங்கன்னா 400 கிலோமீட்டர். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். 400 கிலோமீட்டர் அப்படின்னா அது என்ன ஆர்பிட்ல வரும்? லோ எர்த் ஆர்பிட், அதாவது லியோ. ஓகே, அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம், 160 கிலோமீட்டர் டு 2000 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 36,000 கிலோமீட்டர்ஸ்ல ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அது வந்து அங்க வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்ல அனுப்ப மாட்டாங்க. அது நாட் சேஃப்ங்கிறதுனால அங்க கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்லாம் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பாருங்க, மிஷன் டார்கெட் வந்து 400 கிலோமீட்டர்ல பிளேஸ் பண்ணணும். லோ எர்த் ஆர்பிட். இது வந்து என்ன மாடல்?
crew module plus service module tested via uncrewed flights first. இதுதான் வந்து 2026 or late 2025ல பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோ இங்க பாருங்க ஜியோ. ஜியோனா ஒன்றும் கிடையாது, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். நெக்ஸ்ட், which of the following is unrelated to components of population change? அதாவது population changeக்கு இது ஒரு ரீசனாவே இருக்காது. அது எது? birth. Obviously birth decides population and death also decides. மைக்ரேஷன், ஆமா, இப்போ வேற ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லுவோம். அதர்ஸ் நம்ம கண்ட்ரில இருந்து மற்ற கண்ட்ரிக்கு போயிட்டாங்கனாலும் நம்ம கண்ட்ரி பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ பாப்புலேஷன் சேஞ்ச்க்கு இதுவும் ஒரு காம்போனன்ட். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேலையில இருக்கியோ இல்லையோ ஆனா நாட்டுல தானே இருக்கோம். அப்போ employment is not a component of population change. Okay. See here, employment affects the economy, not the demographic count. What is meant by demographic count? Population. Okay. Next, with reference to All India Inter Club Under 21 Men and Women Water Polo League 2025, which of the following statements are accurate? The tournament was hosted at Mayo College in Ajmer, Rajasthan. கரெக்டான்னு பார்த்தோன்னா கரெக்ட். டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணது அஜ்மர் ராஜஸ்தான்ல தான், மயோ காலேஜ்ல தான். ஓகே. And then it was organized under the aegis of the Western Naval Command. அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது யாரை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், the event took place from 14th to 18th April 2025. கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இதுவும் கரெக்ட். அப்போ 1 and 3 ரெண்டு ஆப்ஷன் அப்போ வந்து என்னன்னு ஏதாச்சும் தப்பா இருக்கும். ஓகே, இங்க 2 மார்க்ஸ். only 1 and 3. இங்க பாருங்க, official league framework generally covers under 21 men and women categories. ஒன்றும் இல்லை, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் கிடையாது, ஆர்கனைஸ் பை ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ரெக்கக்னைஸ்டு நேஷனல் அக்வாட்டிக் பாடிஸ்ல தான் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட்டர் போலோ லீக். நெக்ஸ்ட், which state among the following is a major contributor to India's iron ore reserves? அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்லலாம் அயன் ஓர் மேஜரா கிடைக்கும்னு பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்டேட்? ஒரு 4 ஸ்டேட் தாங்க. சத்தீஸ்கர், ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒடிஷா, நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட். இது 3 தான் மேஜர். இன்னொன்னு யாருன்னு கேட்டோம்னா கர்நாடகா. அப்ப எது ஆன்சர் சொல்லுங்க? கர்நாடகா. அயன் ஓரோட நேம் என்னது? ஹேமடைட். ஓகேயா? ஹேமடைட். கர்நாடகா இஸ் நோன் ஃபார் ஹேமடைட் டெபாசிட். கர்நாடகால எந்த ரீஜன்லலாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னா சித்ரதுர்கா, பல்லாரி. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? Which of these is an odd one out? பாருங்க, கண்டுபிடிங்க எது odd one outன்னு. எதுனா ஆப்ஷன் சி டிஎன்ஏ. ஏன் அப்படின்னா ஏடிபி, குளுக்கோஸ், என்ஏடிஹெச் மூணுமே பாருங்களேன் எனர்ஜி மாலிக்யூல். ஓகே, எனர்ஜி சம்மந்தப்பட்டது தானே. இது வந்து நேற்று பார்த்த கிரெப் சைக்கிள்ல வரும். அனிமல்ஸ்ல கிரெப் சைக்கிள்ல, பிளான்ஸ்ல கிரெப் சைக்கிள்ல ப்ராடக்டா ரிலீஸ் ஆகும். FADH2 அண்ட் NADH நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அது. ஆனால் குளுக்கோஸும் அதே தான், ஏடிபியும் அதே தான். இது மூணுமே எனர்ஜி மாலிக்யூல். ஆனால் டிஎன்ஏ மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ எது ஆட் ஒன்? இட்ஸ் டிஎன்ஏ.
which is a genetic polymer, where others are metabolic energy carrier molecules. Next. Through which constitutional amendment was Article 21A introduced, mandating free and compulsory education as a fundamental right for children between 6 and 14 years of age. எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. எஜுகேஷன் அப்படின்னாலே 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர்னா 2002. ஓகே, 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப போட்டிருப்பாங்க? 2002ல போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து எல்லா சில்ட்ரனோட ஃபண்டமெண்டல் ரைட். என்னது? 6 to 14 இயர்ஸ்ல அவங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும், எஜுகேஷன் லேர்ன் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். இது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 21A. இன்னொன்னு இருக்கு, என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன டியூட்டி? ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றப்ப அது அந்த சில்ட்ரனோட ரைட். இதே விஷயத்த ஆர்டிகல் 51A கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து எவ்ரி பேரண்ட்ஸோட டியூட்டி, எவ்ரி சிட்டிசனோட டியூட்டி, எவ்ரி கார்டியனோட டியூட்டி. என்னன்னா அவங்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த குழந்தை 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா கல்வி கத்துக்கிட்டே ஆகணும், கல்வி கற்க போயே ஆகணும் அப்படின்ற, அவங்க அனுப்பியே ஆகணும் அப்படின்றது அவங்களோட டியூட்டின்னு சொல்றது ஆர்டிகல் 51A கே. ஓகேயா? அண்ட் தென் இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல போட்ட இந்த ஃபண்டமெண்டல் ரைட் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009க்கும் வழிவகுத்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். What happens when an ideal fluid flows through a narrowing horizontal pipe? இப்போ நீங்க இது வந்து டே டு டே லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பைப் வந்து இவ்வளோ பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து வர தண்ணி எப்படி வரும்? ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப தூரத்துக்கு வருமா? ஐ மீன் ரொம்ப ஸ்பீடா அப்படி வருமா? இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கிற பைப்ல இப்படி ஸ்லோவா ரொம்ப ஸ்பீடா வந்து இப்படி போய் ஊத்துமா, இல்ல ஸ்லோவா இப்படி வந்து ஊத்துமா? இப்படித்தானே வரும். அப்போ வந்து ரொம்ப பெருசா ஏரியா ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவா தான் வரும். இப்ப அதுவே வந்து ஒரு பைப் இருக்கு, இது ஒரு பைப்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பைப் இப்படி இருக்கு, சின்ன ஓட்டை. அந்த சின்ன ஓட்டை வழியா தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இப்படி வந்து தானே ஊத்தும். கரெக்டா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஹரிசான்டல் பைப் நேரோ ஆகிட்டே வருது. நேரோவிங் அப்படின்னா வரப்போ இப்படி குறுக்கிட்டே வருது. நேரோ அப்படின்னாலே ஒரு சின்ன இடம், குறுகிய ஸ்பேஸ். ஓகே, இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீட் இன்க்ரீசஸ். பெர்னாலிஸ் தியரம் படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னது? ஸ்பீட் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ். இந்த ஏரியா டிக்ரீஸ் ஆகுறப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்றதுல சொல்லியிருப்பாங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்றது யாரும் ஒருத்தர் ஃபார்முலேட் பண்ணதான்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஒரு குரூப்பா சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட், பெர்னாலிஸ் தியரம்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் கம்மி ஆகுது அப்படின்றதே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்க்கும் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following best describes the purpose of the National Single Window System portal launched by the Ministry of Commerce and Industry? அது நேம்லயே பாருங்க, நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னா ஒட்டுமொத்த நேஷனுக்கும் ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அது எதுக்கா இருக்கும்? ஏதோ ஒரு செக்டாரை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கா இருக்கும். ஓகேயா? லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரி.
இது வந்து ஈஸியா ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணிடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரீம்லைன் பென்ஷன் டிஸ்பர்சல் மெக்கானிசம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். அதாவது பென்ஷன் மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவான்னு பார்த்தோம்னா கிடையாது. அதுக்காக வந்து ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ண மாட்டாங்க மினிஸ்ட்ரி. ஓகே, அதுக்கு இல்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க. டு மானிட்டர் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டை மானிட்டர் பண்ண போகுது? ஸோ அதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து இப்போ இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, நீங்க இப்படி யோசிக்கலாம்ல, அப்ப இதுக்கும் இருக்காது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. டு சென்ட்ரலைஸ் வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் அக்ராஸ் urban அண்ட் ரூரல் ரீஜியன். இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இது ஒரு போர்ட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் நடக்குமான்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் டேட்டா வேணும்னா இருக்கும். ஏன்னா ஒரு போர்ட்டல்னு இருக்கிறப்போ அங்க வந்து டேட்டாவை கலெக்ஷனும் இல்லைன்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனும் இப்படிதான் நடக்க போகுது. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான். டு ஃபெசிலிட்டேட் இண்டஸ்ட்ரியல் கிளியரன்சஸ் த்ரூ அ சிங்கிள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுலயே பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்றாங்க. அதுவும் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டமே கொடுத்துட்டாங்க. அப்போ சிங்கிள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுலயே நீங்க எதை கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அப்போலாம் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், இப்பவுமே தான் சாரி, நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்குமே நிறைய டைம் அது சக் பண்ணி எடுத்துரும். அதனால அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இவங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல ஒரு போர்ட்டல் உருவாக்கியிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல அவங்களுக்கு இந்த வேலையை பார்க்கறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஓகேயா? To facilitate the industrial clearances and approval through a single digital platform. இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் அந்த ஒரு போர்ட்டல்ல நீங்க ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், consider the following statements about டிப்பானி. டிப்பானி எந்த ஒரு? குஜராத். ஓகே, குஜராத்தை சேர்ந்த ஃபோக் டான்ஸ் தான் டிப்பானி. நம்ம பார்த்தோம்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல, யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? விமென் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆரிஜினேட்டட் among சௌராஷ்டிரா விமென் tapping line floors with wooden rods. அன்னைக்கு பார்த்தோம்ல, அதேதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தா கரெக்ட். அண்ட் தென் விமென் தான் டான்ஸ் ஆடுவாங்க, மேல்ஸ் வந்து அதுக்கு ட்ரம் வாசிப்பாங்க. அதுவும் கரெக்டான்னு பார்த்தோம்னா கரெக்ட். ஓகே, இது வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு ஃபோக் டான்ஸ். டிப்பானின்றதுல வந்து விமென்ஸ் வந்து ஒரு வுட்டன் ஸ்டிக்கை ஃப்ளோர்ல டேப் பண்ணி ஆடுவாங்க. ஓகே, மேல்ஸ் வந்து பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ட்ரம்ஸ், தப்லா இந்த மாதிரி பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. நெக்ஸ்ட், அசர்ஷன் ரீசன். அசர்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் இந்தியா இம்ப்ரூவ் சிக்னிஃபிகன்ட்லி போஸ்ட் 2010. இம்ப்ரூவ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. நெக்ஸ்ட், இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிருக்காங்க. The methodology was revised globally to include inequality adjustment human development index. இதுல என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற HDI-யும் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற IHDI-யும் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் லிங்க் கிடையாது. அவங்க இதோட மெத்தடாலஜி ரிவைஸ் பண்றதுனால இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்றது தப்பு. ஆனா இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இதுவும் கரெக்ட். அப்போ போத் A and R are true, but R is not the correct explanation of A. Okay. HDI, Human Development Index, எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகுறது மூலயமா, அப்போ நம்மளோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளோட எஜுகேஷன், கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டல் இன்கம், நம்மளோட இன்கம் இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதுக்குதான் நிறைய சேஞ்சஸ் வந்து 2010ல கொண்டு வந்திருப்பாங்க.
அந்த சேஞ்சஸ்னால 2010க்கு அப்புறம் நம்மளோட HDI நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அது என்ன இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா, இப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி விஷயம்லாம். இந்த மாதிரி ஹெல்த், எஜுகேஷன் இதுலலாம் இன்இக்வாலிட்டி இல்லாம பாத்துக்கிறது தான் அதாவது அந்த இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்றது தான் இன்இக்வாலிட்டி adjusted human development index. Okay, இது ரெண்டு completely two different indices. Next, why are the Western Ghats considered globally significant according to UNESCO? Why? They categorize urban rivers based on their economic. Actually, Western Ghats எங்க பார்த்து? Peninsula region இங்கே தானே இருக்கு Western Ghats. அப்போ இங்க எப்படி urban rivers? Peninsula rivers தான் இருக்கும். ஓகே, அப்போ they categorize peninsular rivers, இது தப்பு. Next, they influence the Indian monsoon and are among the world's top biodiversity hotspots. கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். இந்தியன் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் இதுக்கெல்லாம் ரீசனா இருக்கிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இது மேஜரா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதனாலதான் மான்சூன் மாறுது. ஓகே, அப்ப இது கரெக்டான கரெக்ட். மற்ற ஆப்ஷன்ல என்ன இருக்குன்றதும் பார்க்கலாம். They are located near the equator and host polar species. இதுக்கும் போலாருக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் தென் இது இருக்கிறது டிராபிக்கல் ரீஜன்ல. கரெக்ட் தானே? நம்ம டிராபிகோ கேப்ரிகான்ல தானே இருக்கோம். அப்ப நியர் த ஈக்வேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் ஆப்வியஸ்லி ராங். நெக்ஸ்ட், தே ஃபார்ம் தி ஒன்லி வால்கானிக் பிளாட்யூ இன் பெனின்சுலர் இந்தியா வித் டெசர்ட் ஃப்ளோரா. இது ஒரு டிராபிக் ரீஜன் சொல்லியாச்சு. இங்க எப்படி டெசர்ட் ஃப்ளோரா வரும்? வராது. அண்ட் தென் பெனின்சுலர் இந்தியாவே வந்து வால்கானிக் பிளாட்யூ தான். நாட் ஒன்லி ஃபார்ம்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். அந்த ஒன்லின்ற வார்த்தை வந்ததுதான் தப்பு. நெக்ஸ்ட் போவோமா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு போவோம். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் எத்தனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குன்னா 8 இருக்கும். ஓகே, ரெக்கக்னைஸ்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் பயோடைவர்சிட்டி அண்ட் எண்டமிசம். அது என்ன எண்டமிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேட்டிவிட்டி. அதாவது இந்த வெஸ்டர்ன் காட் இந்த ரீஜியன் வந்து நிறைய ஸ்பீஷீஸுக்கு நேட்டிவ் பிளேஸா அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு ரீசன் இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ல இருக்கிறதுக்கு. ஓகே, ஓரோகிராஃபி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டடி ஆஃப் மவுண்டெயின்ஸ் அண்ட் ஹில்ஸ். அதான் சொல்றாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்றதுல மேஜர் ரோல் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான் பிளே பண்ணுது. ஓகே, அண்ட் தென் பாருங்க, ஹவுசஸ் ஃபார் டைகர் ரிசர்வ்ஸ், ஷோலா ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஈகோசிஸ்டம். அப்போ இந்த டைகர் ரிசர்வ், ஷோலா ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஈகோசிஸ்டம் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பீஷீஸ் அண்ட் இந்த ஃப்ளோராக்கு எல்லாத்துக்கும் எண்டமிக் பிளேஸா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட், Article 312 provides for creation of new dash by Parliament. Article 312 எதுப்பா சொல்லுது? ஆல் இந்தியா சர்வீசஸ். அவ்வளவுதான். ஓகே, ஆல் இந்தியா சர்வீசஸ்ல என்னென்ன சர்வீஸ்லாம் வந்துருவாங்க? எல்லாரும் வந்துருவாங்க. IAS, IPS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் assertion என்ன கொடுத்திருக்காங்க? Self reliance was a major objective of India's early planning era. Reason, India sought to reduce dependence on foreign aid and imports post independence. கரெக்டான்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். ஏன் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளானிங் ஏராக்குள்ள வந்ததே எதுக்காக? இந்தியாவை நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருந்தா நம்மளால டெவலப்டா தனியா வர முடியாது அப்படின்றதுக்காக தான். ஓகே, அதுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் இஸ் அ மேஜர் அப்ஜெக்டிவ். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண கூடாது. அதுக்கான ரீசன் அதை சொன்னோம் இல்லையா? இப்போ இந்தியா சாட் டு ரெடியூஸ் தி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் அண்ட் இம்போர்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம பார்த்துருப்போம் செகண்ட் பிளான்லயே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய இது கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1991 ரிஃபார்ம்ஸ்லயுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்க்காக நிறைய பண்ணியிருப்பாங்க.
Next, what is India's first successful interplanetary mission? அது என்ன இன்டர்பிளானட்டரி மிஷன் அப்படின்னா வேற ஒரு பிளானெட்டுக்கு அனுப்புன சேட்டிலைட். யார் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரு? மங்கள்யான். ஓகே, எப்போ அனுப்பியிருப்பாங்கன்னா 2014ல. எந்த பிளானெட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க? மார்ஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகேயா? ஆக்சுவலி ஆதித்யா L1 இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே வந்து பிளானட்டரி மிஷனுக்கு அனுப்பப்பட்டதா. இது ஒரு சோலார் அப்சர்வேட்டரி பர்பஸ்க்காக அனுப்பியிருப்பாங்க. ஆனா இது 2024ல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் தானே கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ன்றப்போ மங்கள்யான் தான் வரும். ககன்யான் இப்பதான் பார்த்தோம். இது என்னது? ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், இன்னும் லான்ச்சே பண்ணல. சந்திராயன் 1 அப்படிங்கிறது என்னது? இது ஒரு லூனார் ஆர்பிட்டர். ஓகே, எப்போனா 2008ல அனுப்பியிருப்பாங்க. இங்க பாருங்க, ஆதித்ய L1 இருக்கு. L1 எதை டினோட் பண்ணுது? கண்டுபிடிங்க பாப்போம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல, L1 L2 அப்படின்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு. L1 L2 L3 அப்படின்னா என்ன? லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். அப்ப L1 அப்படின்னா எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னு சொன்னேன்? சன்னுக்கும் எர்த்துக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி பேலன்ஸ்டு ஆர்பிட் L1. L2ங்கிறது எங்க இருக்கும்? சேம் gravity balanced point beyond earth opposite sun L2. ஓகே, அந்த L2ல தான் அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பாருங்க, மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் லான்ச் 2013. அது எப்போ சக்சஸ்ஃபுல்லா மார்ஸ்ல இறங்குச்சுன்னா 2014ல. ஃபர்ஸ்ட் ஏசியன் நேஷன் to reach Mars orbit in first attempt. Okay, next. Final question. என்னது? Article 262. Article 262 எதை பத்தி சொல்லுது சொல்லுங்க? என்னன்னா ரிவர் டிஸ்பியூட்ஸை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 262. இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை அப்படின்னாலே, ஸ்டேட்ஸ்க்கும் தண்ணி பிரச்சனை அப்படின்னாலே இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா லைக் வாய்தா மேல வாய்தா போட்டு கேஸ பல வருஷம் இழுத்தடிப்பாங்க. இது ஒரு முடிவே வராது அப்படின்றதுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன் என்ன டிசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பியூட்டா, தண்ணி பிரச்சனையா, அதுல தயவு செஞ்சு கோர்ட் தலையிடாதீங்க. இதுக்கு வந்து பார்லிமெண்டே லா மேக் பண்ணிக்கும். இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸை வச்சு நாங்க குயிக்கா இதுக்கான சொல்யூஷனை கொடுத்து அதை முடிச்சு வச்சிடறோம். இந்த மாதிரி குயிக்கா ஒரு எக்ஸ்பர்டைஸை கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் தான் வந்து ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரியே முடிச்சு வச்சிரும். இதுல கோர்ட் இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஆர்டிகல் 262(1) ஒன்னு இருக்கும், 262(2) இருக்கும். 262(1)ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் டு செட்டில் தி ரிவர் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. 262(2)ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோர்ட்ஸ் cannot interfere in such disputes அப்படின்றத 262(2)ல சொல்லியிருப்பாங்க. அப்ப பாருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்பீலேட் பண்ணக்கூடாது. ஓகே, பாருங்க, Article 262. Parliament may provide for adjudication of interstate water disputes, and then Parliament can exclude SC, the Supreme Court and High Court jurisdiction. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ரோல் இங்க கிடையாது. ஓகே, அவ்வளவுதான், இன்னையோட செஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பபாய், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகே, யாருமே டவுட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேயா? நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். பபாய்.